டாக்டர் மீனாட்சி சுந்தரம், உங்கள் யூராலஜிஸ்ட், டிஷா ஹாஸ்பிட்டல், மகாத்மா காந்தி நகர், மதுரை. நாங்கள் ஒரு ஏமன் பேஷண்ட் ஆப்ரேட் பண்ணோம். இன்னைக்கு அவங்களோட பேஷண்ட்ஸ் ஆர் வெரி சாட்டிஸ்ஃபைட். ஸோ இவங்க பேஷண்ட்டு, அவங்க வந்துட்டு பேஷண்ட்டோட சித்தப்பா, ஏமன் சவுதி அரேபியா கிட்ட இருக்க நாடு. ஸோ இங்கே வந்து நம்மக்கிட்ட 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போட போகிறோம். பேஷண்ட் இவர் தான். 23 வயசுலேருந்து இவருக்கு நீர்ப்பை வந்து வெளியே இருந்தது. இங்கே இருந்தது நீர்ப்பை வெளியே. ஏமனில் 4 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நீர்ப்பையை உள்ள வச்சு தைச்சாங்க. அந்த நீர்ப்பை வந்து ஓவர் ஆக்டிவாக இருந்து 2 கிட்னியும் டேமேஜ் பண்ணுச்சு. வலது கிட்னியில் வந்துட்டு கல் ஃபார்ம் ஆகிருந்தது. ஸோ அதை ஏமனில் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி எடுத்திருந்தாங்க. இந்த சைடு ஓப்பன் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஸோ பேஷண்ட்டுக்கு அதை ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு கிட்னி கல்ல சரி பண்ணியிருந்தாங்க. பேஷண்ட் வந்து அங்கே 4 ஆப்ரேஷன் அண்டர்கோ பண்ணியிருக்காரு. 2ஓட டீட்டெயில்ஸ் தான் அவருக்கு தெரியுது, மீதி 2 என்னன்னு தெரியல. ஸோ அதோட மெயின் கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஆண்குறி பீனிஸ்லேயே அதுக்கு லீக் ஆகிட்டே இருக்கும். யூரின் எப்போதும் லீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ யூரின் லீக் ஆனதுனால இவர் வந்து டயப்பர் இருந்தார். 24 வருஷம் டயப்பர் இருந்தார். இந்த சர்ஜரி பண்ண வேண்டியது 5 வயசுக்கு கீழே பண்ணணும். குழந்தைங்களுக்கு தான் பண்ணுவோம் மெயினாக. ஸோ இவருக்கு வந்துட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணோம். இப்போ வந்துட்டு நல்ல சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னா, 24 வருஷம் நான் டயப்பரில் இருந்தேன், இப்போ டயப்பரில் இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ வலது கிட்னியில் கல் இருந்தது இவருக்கு. வலது கிட்னியில் கல் இருந்தது. அதை ஃபஸ்ட்டு ஆப்ரேட் பண்ணி எடுத்தோம். அப்புறமா கிட்னி ரெக்கவர் ஆகலை. கிட்னியை ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். ஸ்கேன் பண்ணி பார்த்தா வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல அவருக்கு அந்த கிட்னி ஃபங்க்ஷனிங் ரொம்ப கம்மியாக இருந்தது. அது கல்லும் உற்பத்தி பண்ணிட்டு இருந்தது. அது ரொம்ப சின்ன கிட்னியாக இருந்தது. ஸோ வேலை செய்யாத கிட்னியை எடுத்துட்டு இவருக்கு இடது கிட்னி ஒன்று தான் வேலை செஞ்சுட்டு இருந்தது. அது வந்து யூரின் டியூப்பை கொண்டு வந்து வெளியே வச்சிட்டோம். ஸோ அது வழியாக யூரின் இவருக்கு கலெக்ட் ஆகுது. இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எனக்கு வந்துட்டு நான் யூரின் லீக் கண்டினியூஸாக இருந்தது, இப்போ நான் லீக்கே இல்லாமல் இருக்கேன், நானா பேக்கை கொண்டு போய் ஊற்றிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ அடுத்து இவர் வந்து பீனஸ், இவரோட ஆண்குரிய ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சர்ஜரி கேட்டிருக்காரு நம்ம கிட்ட. ஸோ அதுக்கு 6 months கழிச்சு வரேன்னு இருக்காரு. நம்மளும் அதுக்கு வந்து எம்பசி லெட்டர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களோட சித்தப்பா தான் பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்தது. பேஷண்ட் வந்து இப்போ டோட்டலி லீக் ஃப்ரீ, டயப்பர் இல்லாமல் இருக்கேன்னு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காரு. நம்ம பண்ண போகிற பீனஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி 6 months கழிச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ இவர் தான் பேஷண்ட்டோட சித்தப்பா அவர். Hi, I'm Abdul. Yes, hi for all. Thank you, Doctor, about giving us this opportunity, because thank you and Disha Hospital about 1 month and 10 days, this all days under his managed Dr. Manakash in this hospital. First one, my son brother, he thank. What can you tell about that? السلام عليكم ورحمة الله وبركاته. أنا مختار دكتور صالح مهدي. سافرت للهند لإجراء عدة عمليات، والحمد لله عدة عمليات تحت إجراء دكتور مناكشي، والحمد لله عدة مراحل، وباقي لي مرحلة إن شاء الله. Yes, he tell in Arabic language. He thankful Dr. Manakshi about his helpful, because more operation in Yemen, no any benefit, one significance. He is coming now 2 operations, first stage, second stage, and he hope in the future 3rd stage about manage his his problem. Now for Urian, he is now more years, because he's 24 years, all that years many problem for manage or controlling Urian. But now he is managed, because through this damage right kidney and manage in this left kidney. We are patient and family patient and all Yemen Republic thank Doctor and Ministry of Education in India or in Tamil Nadu. They give us opportunity, same other Indian people in coming visit different hospitals and take medicine, and we are thankful for all that. Thank you.